அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 14 பேர் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என்ன? மேலும் இந்த 14 பேர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை பாய்ந்திருக்கு? புதுச்சேரியில் இந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே முத்தியால்பேட்டை பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் 2 சிறுமிகளுக்கு தற்போது 14 நபர்கள் இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 2 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாயமாகினர். இது குறித்து புகாரின் அடிப்படையில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 மாணவிகளையும் தேடி வந்தனர். ஆனால் அன்றைய தினமே இரவு 2 மாணவிகளும் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் இருவருமே சோர்வாக அறிந்ததை பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் 2 மாணவிகளையும் தனித்தனியாக அழைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது மாணவிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திடுக்கிடும் தகவலானது வெளியானது. அந்த மாணவிகள் இருவரையும் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அடுத்துள்ள குருசுக்குப்பம் சேர்ந்த மீன் வியாபாரி ராஜு என்ற புஷ்பராஜ் மற்றும் வைத்தியகுப்பத்தைச் சேர்ந்த மெக்கானிக்காக இருக்கக்கூடிய மணி என்ற மணிமாறன் ஆகியோர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி இருக்கிறார்கள். இவர்கள் இந்த மாணவியை அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டது அந்த மாணவிகளுடைய புகாரின் அடிப்படையில் தெரிந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த மாணவிகள் அந்த 2 பேரையுமே கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மேலும் 12 பேர் இதுல ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் அந்த புஷ்பராஜ் மணியை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில மேலும் 12 நபர்களை தனியாக விசாரணை மேற்கொண்டு ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் இது இந்த மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டது உறுதியானது. இதன் அடிப்படையில் தற்போது முத்தியால்பேட்டை காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு வழக்கு பதிவு சம்பந்தமான தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 2 மாணவிகள் சம்பந்தமான அந்த பாலியல் பலாத்கார விவகாரத்தில் முக்கிய புள்ளிகளுடைய மகன்களும் இதில் இருப்பதாக காவல்துறையில் ரகசிய தகவலும் கிடைத்திருக்கிறது. இதனால் இந்த காவல்துறை தற்போது இந்த 2 சிறுமிகள் விவகாரத்தில் பெரும் புகாரமாக ஆகியிருக்கக்கூடிய நிலையிலே தற்போது 14 பேர் இந்த மாணவிகளால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கடந்த புதுச்சேரியில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில மீண்டும் அதே பகுதியில் 2 சிறுமிகளுக்கு 14 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்ப மக்களிடையே பெரும் கொந்தளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.